பாய் சார். பாய். என்ன சூர்யா அது? என்னாச்சு பங்கஜ்? ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? இது எப்படி அனு கையில? அனு ஏதாவது சொன்னாளா? ஏதோ ஆட்டோக்காரன் கொடுத்தானா? ஆட்டோக்காரனா? எங்க? எப்போ? சூர்யா அவன்தான், அந்த ராஸ்கல் தான். அவன்தான், அவனேதான் நம்ம கிட்ட விளையாட்டு காமிக்கிறான். இதெல்லாம் தேவையா சூர்யா? இங்க வந்து அணுக்கு விஷ் பண்ணணுமா? நம்ம வாழ்க்கை தான் ரிஸ்க்ல இருக்குன்னா இப்ப நீ எதுக்கு அணு வயதுல சிக்க வைக்கிற? இதெல்லாம் தப்பு சூர்யா. டேய், உனக்கு நான் எப்படி எல்லாம் செக்யூரிட்டி தரணும்னு நான் மாண்டே உடைச்சிட்டு இருந்தா நீ புதுசு புதுசா ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டு இருக்க. உடனே அணு வீட்டுக்கு செக்யூரிட்டி போடு. என்னது? உடனே அணு வீட்டுக்கு செக்யூரிட்டி போடு. சூர்யா அது இப்பவே. மடமடன் அடிக்கா, வேலை இருக்குல்ல. என்ன பிரம்மாக்கா அப்படி பாக்குற? லைன்ல வந்து நில்லு. என்ன புஷ்பா நீ வந்து நிக்கிற? ஏன் நான் தண்ணி பிடிக்க வந்து நீ பார்த்ததே இல்லையா? இல்ல புஷ்பா, சுப்பண்ணா இல்லையான்னு அவ கேக்குறா. சுப்புவா? அது எதுக்கு வரணும்? என்ன புஷ்பா புதுசா கேக்குற? இப்பெல்லாம் சுப்பண்ணன் தானே வராரு, அதான் கேட்டேன். புருஷனை இப்படி வேலை வாங்குறதுக்கு நிஜமா ஒத்துக்கணும் புஷ்பா. நீ பெரிய ஆளுதான் புஷ்பா. இத போய் பெரிய விஷயமா சொல்ற? பொம்பளைங்க வேலைய போய் ஆம்பளைங்களை செய்ய சொல்றதெல்லாம் ஐயோ எப்படிதான் முடியுதோ? நம்மளுக்கு நினைச்சாலே கூசுதுப்பா. வாடி, உன் புருஷனே என் வீட்டு வேலையில செய்ய சொன்ன, நினைச்சா உடம்பெல்லாம் கூச. ஏன் புருஷன் எனக்கு செய்யுது, உனக்கு என்னடி வயித்தெரிச்சலு? ஏமா போய் போய் இந்த அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்ல? சை, வையா போன. பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்பிட்டு மகளை வேற எங்கேயும் அனுப்புறவங்களை எல்லாம் ஆம்பளைன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன பொழப்போ. என்ன பேச்சிய பேசுற? நாக்குல நரம்புல? உன் வீட்லயே ஒரு பொண்ணு வச்சிருக்கல, இன்னொருத்தங்க வீட்ல இருக்க பொண்ணை பத்தி இப்படி பேசுறிய? வெக்கமால உனக்கு? இந்த பாருமா, எங்க வீட்டு பொண்ணு இந்த மாதிரி ஊர் சுத்திட்டு இருந்தா அடிச்சு கை கால உடைச்சு வீட்டுல மூலையில உட்கார வச்சிருந்திருப்போம். நம்ம வீட்டு பொண்ணை ஒழுங்கா வளர்க்க துப்பு இல்லன்னு நீங்க தான் வெக்கப்படணும், நான் இல்ல. ரெஞ்சினி அண்ணனாச்சே, நாளை பின்ன இதே காலனில ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாக்கணுமே தான் நான் எல்லாம் இப்படி நிக்கிறேன். இல்லன்னா நான் இப்படி எல்லாம் பொறுமையா பேசிட்டு இருக்க மாட்டேன். என்னைய நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நானும் தான் பாத்துட்டே இருக்கேன். வா, என்ன ரொம்ப தான் நீளுது. புஷ்பா சும்மா இரு சுப்பு. ஏ, இவனுக்கு மட்டும் தான் வாய் இருக்கா? நான் எல்லாம் பேசுறேன்னு வச்சுக்க, 4 ஊருக்கு பேசுவேன். என்ன பத்தி தெரியாம நம்ம குடும்பத்தை பத்தி கேவலமா பேசிட்டு இருக்கான். இவன் பையனுக்கு நம்ம பொண்ணை குடுக்கலன்றதுக்காக இவன் என்ன வேணா பேசுவானா நம்ம பொண்ணை பத்தி? உனக்கு என்ன தெரியும் அனுவ பத்தி? பதிலுக்கு பதில் பேசுறேன்னு வச்சுக்கோ, நாரி போயிடு நாரி. என்ன அவன் இவனு மரியாதை எல்லாம் தேயுது? மரியாதை கொடுத்தா அதை தக்க வச்சுக்க தெரியணும். உனக்கு அதை வக்கல. பொம்பளை கிட்ட வந்து வம்பு பேசுற? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உனக்கு எதுக்கு மரியாதை? நான் ஒண்ணும் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லல, அந்த அவசியமும் எனக்கு இல்ல. ஓ பொண்ணு எப்படிப்பட்டவனு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு மட்டும் இல்ல, இங்க நிக்கிறதா இவங்க எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் எல்லாரும் வாய மூடிட்டு உங்க முன்னாடி அமைதியா சும்மா இருக்காங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க. எங்க எங்க இங்க எவளாவது ஒருத்திய என் பொண்ணை பத்தி அப்படி இப்படி ஒரு வார்த்தை தப்பா பேச சொல்லு. அப்படி பேசிட்டா நான் வாழ்க்கை முழுக்க உன் வீட்டுல பத்து பத்திரம் தேய்க்கிறையா? என்ன பிரேமாக்கா, வாய மூடிட்டு அப்படியே அமைதியா இருக்க? அந்த ஆள் இந்த பேச்சு பேசுறான், உனக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்லையா? சொல்லு, எவன் என் பொண்ணை பத்தி தப்பா பேசுறது சொல்லு. ஐயோ, அப்படி எதுவும் இல்ல புஷ்பா. கேட்டியா? புஷ்பா
இவங்கிட்டலாம் என்ன பேச்சு உனக்கு? கரெக்ட் தான் சுப்பு. சேத்துல கல்ல வீசி எறிஞ்சா அது நமக்கு தான் அசிங்கம். ஹூ. ஆம்பளை பையனை அடிச்சு வளர்க்கணும், பொம்பளை புள்ளைய கண்டிச்சு வளர்க்கணும்னு இவங்க குடும்பத்துக்கு தான் சொல்லியிருக்காங்க போல. பெத்த புள்ளைய ஒழுங்கா வளர்க்க துப்பு இல்லைனாலும் இந்த வெட்டி ரோஷத்துக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஏய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. சுப்பு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின நீ வேற சுப்புவை பாப்ப. என்ன நினைச்சிட்டு இருக்க? ஆ? எந்த பொண்ணு எப்படிப்பட்டவன்னு நீ சர்டிபிகேட் கொடுக்கற அளவுக்கு இந்த காலனில இருக்கிற மக்கள் யாரும் இன்னும் தரம் தாழ்ந்து போயிடல. இங்க பாரு, சூரியனை பார்த்து கொலைக்கிற நாயெல்லாம் நாங்க மதிக்கிறதே இல்ல. கல்லாலே அடிச்சு சாவ வச்சிடுவோம். தெரிஞ்சுக்கினியா? பேசுற பேச்சு. டேய், என் பொண்ணை பத்திலாம் நீ பேசவே கூடாது. அனு ஒரு தேவதை, ஞாபகம் வச்சுக்க. என்னமா பேசுறா? தேவதையா? தேவதை? அப்போ அந்த தேவலோகத்துல இருந்து ஒருத்த வந்து உன் பொண்ணை கட்டிக்க போறானா? டேய், நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அப்படிப்பட்ட ஒரு பையனை தான்டா என் பொண்ணு அனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அதை பார்த்து நீ அப்படியே வயிறு எரிஞ்சு சாவத்தான் போறேன். ஒன்னு தெரிஞ்சுக்கோ, நான் நிக்கிறேனே இந்த காலனி மண்ணு, இது மேல சத்தியமா சொல்றேன், அப்படி ஒரு பையனை என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கல. வைப்பேன். சுப்பு, இதுக்கு மேல எல்லாம் இவனை அசிங்கப்படுத்த முடியாது. வா போலாம். என்ன ஒரு வீரவசனம். சுப்பு, என்ன பத்தி உங்களுக்கு சரியா தெரியல. நான் இப்படி 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 ஒரு சொடுக்கு போட்ட போதும் 100 பேர் வரிசையில வந்து நிப்பாங்க. பாக்குறியா? எப்படி 100 பேர் வரிசையில வந்து நிப்பாங்களா? வர சொல்லு, வர சொல்லு, வர சொல்லு. என் பொண்ணு கல்யாணத்துக்கு வர சொல்லு. ஏழை ஆள்றதுக்கு ஆள் வேணும். சுப்பு, என் பவர் தெரியாம பேசிட்டு இருக்கானே. என்ன பெரிய பவர் உண்டு? நீ சுடுகு போட்டாதான் 100 பேர் வருவாங்களா? நாங்க சுடுகு போட்டா வர மாட்டாங்களா? நான் சுடுகு போடுறேன், பாக்குறியா? யாரு வராங்கன்னு பாக்குறியா? பாக்குறியா? சுப்பிரமணியம் சார். சுப்பிரமணியன் நான் தான். நீங்க யாரு சார்? ஹலோ, அங்கதான் வந்துட்டு இருக்கேன். வந்துட்டேன். சொன்னேன், நான் தான் சுப்பிரமணியம். நீங்க யாரு? ஏன் சார் திரும்ப திரும்ப அணு விஷயத்துல மட்டும் இவ்ளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு? இப்போ இவ்ளோ ரிஸ்க் எடுத்து அணுவை பார்க்கணும்னு என்ன அவசியம்? ஐ கான்ட் ரியலி பிலீவ் திஸ். சார், ஆர் யூ ஆல்ரைட்? உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? மீரா, ஐம் குட். நத்திங் ஹேப்பன். ஐம் ஃபைன் அண்ட் சேஃப். சார், இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு எல்லாம் இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணுமா சார்? இட் வாஸ் நாட் நெசசரி அட் ஆல். மீரா, நீயும் பங்கஜ் மாதிரி பேசுற. எனக்கு எதுவும் ஆகல, ஆகவும் ஆகாது. என்ன பங்கஜ் இது? மீரா, காம் டவுன். பட் சார், இவ்ளோ வருஷத்துல இப்படிலாம் நடந்ததே இல்லையே சார். ஐ அம் ரியலி வரிட் சார். டோன்ட் வரி மீரா. ஐ அம் டோல்ட் யூ ஐ அம் சேஃப். மீரா, செடி கொடையெல்லாம் நம்ம என்ன ஃபீல் பண்றோம்னு
புரிஞ்சுக்கோன்னு சொல்றாங்களே, உனக்கு தெரியுமா? வாட் சார்? செடியை பத்தின சில புக்ஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன். அது வந்த உடனே அப்டேட் பண்ண. உனக்கு ஏதாவது புக்ஸ் தெரிஞ்சாலும் சஜஸ்ட் பண்ணு. ஷியோர் சார். ஐ கெட் பேக் டு மை ஒர்க். தேங்க்யூ Thank you, சார். Meera. பங்கஜ், எனக்கு இந்த செடி கொடி பத்தி எதுவும் தெரியாது. சின்ன வயசுல இருந்து எனக்கு அதுக்கும் ரொம்ப தூரம். நான் உன்னை கேட்கவே இல்லையே பங்கஜ். சாரி சார். என்ன சுப்பு இது? காலனியா இல்ல காஷ்மீர் பார்டரா? இப்படி செக்யூரிட்டி மாதிரி நிக்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன பண்ண சொல்ற? கேட்டா சூர்யா சார் அனுப்பிச்சதா சொல்றாங்களே. சூர்யா சார் எதுக்கு இவங்களை எல்லாம் நம்ம வீட்டுக்கு அனுப்பணும்? ஒவ்வொருத்தரையும் பாத்தியா நல்ல கிங் காங் மாதிரி இருக்காங்க. ஆளுக்கு ஒரு 10 தோசை மேல சாப்பிடுவாங்க போல இருக்கு. இவங்களுக்கு எல்லாம் சமைக்கிறத பத்தி நினைச்சா எனக்கு இப்பவே தலை சுத்துது. ஐயோ, இவங்கெல்லாம் ஏன் இங்க வந்து நிக்கிறாங்கன்னு நானே டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற. ஆனா ஒரு விஷயம் நல்லதா போச்சு பாத்தியா? இவங்க வந்த நேரம் அந்த ரகுபதி மூஞ்சி போன போக பாக்கணுமே. எல்லாம் பார்த்தேன் சுப்பு. ஆனா உன அந்த ரகுபதி போன காதுல வச்சுக்கிட்டு அலோ அலோ அலோன்னு அப்படியே போய்கிட்டே இருக்கும் கரண்ட் கம்பம். இனிமே இவங்க போற வரைக்கும் ரகுபதி வாழை சுருட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. என்ன பேச்சு பேசுறான் அந்த ஆளு? அத நினைக்க உடம்பெல்லாம் பதறுது. ச்சே, மனுஷனா அவன். ஆனா அவன் பேசுனதுக்கு ஈக்குவலா நீயும் அவங்க கிட்ட பேசின பத்தியா? சூப்பர் புஷ்பா நீ. பின்ன அவனுக்கு தான் பேச வருமா? எனக்கு வராதா? எங்க ஊர் கொழாடியில நான் பேசி நீ கேட்டது இல்லையே. அதெல்லாம் ஒரு காலம் சுப்பு. இந்த ஆளெல்லாம் தூசு. அதுவும் நம்ம பொண்ணை பத்தி பேசுறான். ஆம்பளையாச்சுன்னு பாக்குறேன். இல்லன்னு வெயி. கூல் கூல் கூல். நீ கவலையே படாத புஷ்பா. அவன் வாயை அடைக்கிற மாதிரி கூடிய சீக்கிரம் நம்ம அணுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை பண்ணி வச்சிடறேன் நானு. ஆமா மகபாய், கடைசியில என் சுப்புக்கு ஒரு நல்ல புத்திய கொடுத்தியே. சீக்கிரம் ஒரு நல்ல பையனா பாரு சுப்பு. இந்த ஆள் மூஞ்சில கறி பூசினாதான் என் மனசு ஆறும். என்ன இப்படி பீம்பாய் மாதிரி நிக்கிறாங்க? சூர்யா சார் எது காமிச்சாங்கன்னு அவங்க கிட்ட கேப்போம். வா வா, போய் சட்டையை போட்டு வா. என்ன இது புதுசா? அவங்கள பாத்தியா சுப்பு? யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு நல்ல சப்பாரி எல்லாம் போட்டு எப்படி இருக்காங்க? நீ ஒரு சாதா சட்டையாவது போட்டு வா. ஐயா, காலனிக்காரங்க அத்தனை பேர் முன்னாடி நின்று நான் சண்டை போட்ட போது சொக்கா போடல, அதுவும் கண்ணில் படல. இப்ப இவங்க கிட்ட போய் பேசும்போது நான் சொக்கா போடணுமா? போ புஷ். என்ன உட்கார்ந்துட்ட? நானும் வரேன் வா. நான் யோசிச்சு பார்த்தேன் புஷ். பேசாம நம்ம சூர்யா சாருக்கு போன் பண்ணிடலாமா? என்ன பயந்துட்டல? எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடறாளேவோ. ஏண்டா சுப்பு, இவங்க 2 பேரும் எதுக்காக இங்க வந்து நிக்கிறாங்க? பேசாம சூர்யா சாருக்கே போன் பண்ணிடலாமா? வேணாம் வேணாம். எதுவா இருந்தாலும் அனு கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா இதை பத்தி ஒரு முடிவு எடுப்போம். இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அனு விஷயம்தான். சே சே சே, இந்த ரகுபதி இவ்வளவு கேவலமான மனுஷனா இருக்கானே. இவ்வளவு கன்றாவியா பேசுவான்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. அவன் வாயை அடைக்கிற மாதிரி, இந்த காலனியில் இருக்கிறவங்க எல்லாம் மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி ஜாம் ஜாம்னு அணுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க தான் போறேன். ஆனா சுப்பு, அதுக்கு முதல்ல நீ ஒரு நல்ல அழகான பையனா பிடிக்கணுமே. பிடிச்சா போச்சு. அணுக்கு வயசுக்கு ஏத்த மாதிரி தகுதியானவனா ஒரு பையனை பிடிச்சா போச்சு. ஏய் சுப்பு, அது ஏன் நம்ம நீலா இருக்க கூடாது? ஏன் திடீர்னு எனக்கு இப்படி தோணுது? தோணுனா என்ன? நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயம் எப்ப வேணா தோணலாம், தப்பே இல்லையே. நல்ல விஷயத்தை தள்ளி போடக்கூடாது சுப்பு. இம்மிடியட்டா இதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும். இத பத்தி பேசிடணும். பட் ஒன் டவுட், அனு இத பத்தி என்ன நினைப்பான்னு தெரியலையே. கவலைப்படாதடா சுப்பு. அனு உன் பொண்ணு. அவன் வார்த்தைக்கு மீறி எனக்கு பேசியிருக்கா. ஒரு எதிர்வார்த்தை பேசுனதுல நல்ல பொண்ணு. அவகிட்ட பேசுவான், சரின்னு தான் சொல்ல போறா. அம்மா மகமாயி, நல்ல விஷயம்.
அதை எப்படியாவது நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு தான். நீ தான் எல்லாரையும் நல்லா காப்பாற்றணும். ஓகே? ஏன் என்ன இப்படி தனியாக உட்காந்து புலம்புற அளவுக்கு ஆக்கிட்டாங்களே இந்த 2 பேரும். அன்னைக்கு நான் பண்ண பிரசன்டேஷனை பார்த்து சூர்யா சார் இம்ப்ரெஸ் ஆகி தந்த கிஃப்ட் இது. தி கிரேட் சூரிய பிரகாஷ் சார் கொடுத்த பென். நீராஜி, உண்மையா பங்கஜ்? இதெல்லாம் உண்மையா? சொல்லுங்க பங்கஜ், நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதானா? பங்கஜ், நீங்க என்னமோ என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. ஏன் சாருக்கு திடீர்னு இவ்ளோ செக்யூரிட்டி? ஏன் எல்லாரும் எப்பவுமே இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? என்ன நடக்குது பங்கஜ் இங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்த நீங்க என்கிட்ட இருந்து மறைக்கிறது சரியே கிடையாது. சாரோட சேஃப்டில எனக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஓகே பங்கஜ், இது எதுவுமே நீங்க எனக்கு சொல்ல வேண்டாம். ஆனா ஒண்ணுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க ப்ளீஸ். அவ்ளோ டைட் செக்யூரிட்டியையும் மீறி சார் அனுவ பார்க்க போனாரா? உண்மை கசக்கும் நீராஜி. மை காட். ஓகே ஓகே சார், திடீர்னு செடி கொடின்னு ஏதோ சொன்னாரே, அதுக்கும் அவதான் காரணமா? சில தேவையில்லாத விஷயங்களை தெரிஞ்சுக்காம இருக்கிறது நல்லது மீராஜி. வெல், தேங்க்யூ வெரி மச் பங்கஜ். அட்லீஸ்ட் உங்க ஒருத்தருக்காவது அது தேவையில்லாத விஷயம்னு தெரிஞ்சிருக்கே. பங்கஜ், சார் சொன்னதெல்லாம் கேட்ட பின்னாடி நாம கூட செடியாவோ கொடியாவோ பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. ஓகே, எனிவேஸ், I'll be in audio visual room. See you there in some time. எங்களுக்கு எதுவுமே தெரியாது மேம். மாமா நானா? எஸ் மேம். எங்களுக்கு சொன்ன வேலையை நாங்கள் செய்கிறோம் மேம். எங்களால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது மேம். சுப்பு, சுப்பு, என்னாச்சு? அவங்க என்ன மாமன்னாங்க. இதுக்கா எந்த கத்துறேன்? நான் என்னமோ ஏதோன்னு பயந்தடிச்சு ஓடி வரேன். என்ன சார் நீங்க வீட்டு வாசல 2 பேர் எமக்கெங்கர்கள் மாதிரி இப்படி ரஃப் அண்ட் டஃப்பா நின்னீங்கன்னா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க சார்? சாரி சார், எங்களுக்கு சொன்ன வேலை இதுதான், அதைத்தான் நாங்கள் செய்கிறோம். யார் எது சொன்னாலும் செஞ்சிருவீங்களா? எங்க கிட்ட பர்மிஷன்லாம் கேட்க மாட்டீங்களா? சாரி சார், யார் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்ய மாட்டோம் சார். நாங்கள் சூர்யா சார் சொல்றதை மட்டும் தான் சார் செய்வோம். நீங்க சூர்யா சார் அனுப்பிதான் வந்தீங்கன்னு நாங்க எப்படி நம்புறது? கரெக்டா கேட்ட புஷ்பா. நீ சூர்யா சாருக்கு போன் பண்ணி கேளு, இவங்களை அமிச்சாரான்னு. எனக்கு என்னமோ இவங்க 2 பேரும் அட்ரஸ் மாதிரி வந்துட்டாங்கன்னு தான் தோணுது. எங்களுக்கு எதுக்குங்க செக்யூரிட்டி எல்லாம்? சாரி மேம், நாங்கள் சரியான அட்ரஸ்க்கு தான் மேடம் வந்திருக்கோம். நினைச்ச நேரத்துக்குலாம் சூர்யா சாருக்கு ஃபோன் பண்ண முடியாது மேடம். எங்களுக்கு சொன்ன வேலையை தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் மேடம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் சூர்யா சார் கிட்ட பேசிக்கோங்க மேடம். சாரி சார், சாரி மேம். அதை மட்டும் நல்லா தெளிவா பேசுறாங்க சுப்பு. ஆனா சூர்யா சார்ட்ட கேளுங்க, சூர்யா சார்ட்ட கேளுங்க, அதை மட்டும் விடாம சொல்லிட்டே இருக்காங்க. இவங்க இங்க நிக்கிற வரைக்கும் எனக்கு பயனா என்னன்னு தெரியாது. ஆனா இவங்க 2 பேரும் இங்க நிக்கிறனால எனக்கு பயமா இருக்கு சுப்பு. இனிமே யோசிக்க தேவையில்ல சுப்பு. உடனே சூர்யா சாருக்கு நானே போன் பண்ண போறேன். கரெக்ட் தான். நான் கூட அனு வந்த பிறகு ஃபோன் பண்ணலான்னு நினைச்சேன். ஆனா இந்த விஷயத்தை இதுக்கு மேல தள்ளி போடக்கூடாது. சூர்யா சாருக்கு ஃபோன் பண்ணி இதெல்லாம் எதுக்குன்னு கேளு.